நான் இன்னைக்கு உங்க கூட ஒரு காரசாரமான ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். வெண்டைக்காய் விழுவிழுப்பா இருக்குன்னு சொல்லி நெறைய பேர் வெண்டைக்காய்ல புளிக்குழம்பு வைக்க மாட்டீங்க. நான் சொல்ற மாரி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? வெண்டைக்காய நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணிலாம் ஒரு டவல் வச்சு தொடச்சு பொடியா கட் பண்ணி ஒரு பிளேட்ல 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா உணர விட்டுறலாம். அதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிரலாம். ஜார்ல 50 கிராம் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா தண்ணி சேர்த்து திக்கா அரைச்சு தேங்காய் பால மட்டும் தனியா வடிகட்டி எடுத்துக்கலாம். 1/2 லெமன் அளவு புளி நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன். அதையும் கரைச்சு தேங்காய் பாலோட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள், குழம்பு தூள், ரெசிபி தேவையான உப்பு சேர்த்துட்டு மசாலா நல்லா கரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் நம்ம உணர வச்சிருக்க வெண்டைக்காய் எண்ணெயில நல்லா சுருள வதக்கும்போது வெண்டைக்காயில இருக்கிற விழுவிப்பு தன்மை இல்லாம இருக்கும். இது ஒரு பிளேட்ல மாத்தி தனியா எடுத்துக்கலாம். அதே கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, வெந்தயம் போட்டு பொன்னிறமானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்து மேஷ் ஆகுற அளவுக்கு வதக்கிட்டு வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயும் சேர்த்து எண்ணெயில சுருள வதக்கிக்கலாம். இது கூட கரைச்சு வச்சிருக்க மசாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை சிம்ல வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. குழம்புல இருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரொம்பவே காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.